இப்போ என்ன ஆச்சுன்னா, ட்ரைபாடு பையன் நிற்க மாட்டேங்கிறான். யூடியூப் வீடியோ வேறு எடுக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், குப்பை தொட்டி எடுத்து டேப் போட்டு ஒட்டுன்னு இப்படி ஃபிக்ஸிங் பண்ணி வச்சுருக்கிறேன் சூப்பராக. இதை பக்காவாக பையன் நின்றுட்டுருக்குறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட ட்ரைபாடும் சரியில்லை, அதே சமயம் மைக்கும் கோளாறு ஆயிடுச்சு. அதனால தான் வாய்ஸ் ரெக்கார்டரில் உங்ககிட்ட வந்திருக்கேன். போன வீடியோவில் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவங்களோட சங்கடமான விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதை நான் உங்களுக்கும் படித்து காமிச்சேன். ஒரு கதையுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. சொல்லக்கூடாது, சங்கடமாக தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாயில எச்சி விடுற மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். அதாவது ஃபுட் வீடியோஸ். அதாவது இந்த உலகத்திலேயே டெலிஷியஸான ஃபுட் வீடியோஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் நீங்களும் பாருங்க, நானும் பார்க்குறேன். அண்ட் நான் இதுல ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் சுகர் கட்ல இருக்கேன். அப்படி சுகர் கட்ல இருந்தும் நான் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறது எவ்வளோ பெரிய கொடுமைன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் இதுக்கு மேலே டிலே பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, என்ன போடுவோம்? டெலிஷியஸ் ஃபுட் அப்படின்னு போடுவோம். பொரிட்டோ. எனக்கு இன்னி வரைக்கும் இல்லை, இந்த பொரிட்டோக்கும் ஷவர்மாவுக்கும் என்ன வித்தியாசம்ன்ட்டு தெரியாது. என்னடா பேர் இதெல்லாம்? என்னென்னவோ பேர் சொன்னாங்க, அது என்னென்ன பேர்னே தெரில எனக்கு. சால்ட் என்ன லாங்குவேஜ் இது? சப்பாத்தி மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. அடுத்தது போ. யோப்பா, அதை பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே பாரு. சீஸு, சிக்கனோ இல்லை பீஃபோ ஏதோ ஒன்று, அப்போ அதுக்கு மேலே ஒரு சீஸ் மேலே சீஸ். எப்பா, இப்பெல்லாம் சாப்பிட்டா எவனாலும் டெய்லி இருக்க முடியாது. ஸ்வீட் வந்துருச்சுல, நியூட்டெல்லா பொம்பலோனி. பார்த்தீங்களா, அப்படியே பிரிக்கும் போது அப்படியே தெரியுதா உள்ள, அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. சுகர் கட்டு பார்த்தீங்களா, ஏகப்பட்ட சுகர் இருக்கும் இதில் நேரத்துக்கு. அடுத்து தான் சொல்கிறேன்ல, இதுலாச்சும் நான் தேடினேன். இது தேடாமலே எனக்கு இந்த மாதிரி தான் வரும். இரு, என்ன இது? நான் டெலிஷியஸ் ஃபுட்டு தானே நான் கேட்டேன். எந்த விதத்துல இது டெலிஷியஸ்? இது முதல்ல ஃபுட்டா? என்னது இது? என்னடா மாவு பேசுறீங்க? என்னடா அது? இது பல்லியா? ஓகே, ஸ்வீட் வந்துருச்சுல. இந்த மாதிரிலாம் காமிடா. என்னடா அதுக்கு முன்னாடி காமிச்சிங்க? எப்பா அவங்க பாரு, எடுக்கும் போது பாரு 3 லேயர் சாக்லேட் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒயிட் சாக்லேட்டு, ட்ரிபிள் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் நம்ம நார்மலா இருக்கிற சாக்லேட். இது பார்த்தாச்சு. இப்பதான் நம்ம சைடு வந்துருக்குறாங்க. முக்குங்க. சரி, டெலிஷியஸ் ஃபுட்டு தானே போட்டேன். எங்கடா பிரியாணி? பிரியாணி எங்கடா? பிரியாணி வந்துருச்சா? பிரியாணி என்னடா? எனக்கு சத்தியமா ஒண்ணு மட்டும் நான் கேக்குறேன், பிரியாணி ஏன் வெள்ளை கலர்ல இருக்குது? அதுல என்னடா ஃபிளேவர் இருக்கும்? இந்த ஏலக்காய், லவங்கம், பட்டை, இந்த மசாலா எல்லாம் அப்படியே உள்ள இறங்கி அது ஒரு yellowish கலர்ல ஒரு பிரியாணி இருக்கும்ல. எல்லோவாவும் இல்லாம கோல்டாவும் இல்லாம ஒரு மிட் பார்ட்ல ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் பிரியாணி. இந்த வெள்ளை சோறு, ஆரஞ்சு சோறு, கருப்பு சோறு. இது வந்துட்டு இது மந்தி பிரியாணி சொல்லுவாங்களா? கரெக்ட், மந்தி பிரியாணி. எனக்கு இந்த மந்தி பிரியாணி மாதிரியும் பெரிய இதுவா இல்லை. சைடுல இருக்கிற சிக்கன்லாம் வளர்த்தாங்க. ஆஹா, குட் ஃபார் ஹெல்த். பழைய சோறுங்க. இல்ல இதெல்லாம் பார்க்க முடியாது. You are a foodie. Yes, I'm a foodie. Allowed to eat. So what? I go to all food functions without invitation because I'm a food lover.
I eat idli, dosa, vada, chutney, sambar, biryani, vada pav, chole bhatura, litti chokha, pizza, burger, all of it. என்னடா Because I'm a நடந்துட்டு food இருக்கீங்க? lover. I love all countries and all religions food because I'm a food lover. So what? ஹேய் ஐயா 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 When ஐயா people drink alcohol, ஐயோ என்ன தெரியாம டெலிஷியஸ் ஃபுட்னு போட்டதுக்காக ஐம் ஃபுட் லவர். அப்பா ஐயோ ஊத்துங்க ஊத்துங்க ஊத்தி அப்படியே பசஞ்சி ஊறுதுங்க, நிஜமாலே ஊறுதுங்க எனக்கு. அடுத்து சிக்கன் ஷவர்மா. அதான் சொன்ன மாதிரி எனக்கு ஷவர்மா பிடிக்கும். ஒரு ஷவர்மா எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் போடுறாங்க உள்ள. ஆஹா அது எவ்வளோ பெருசாக இருப்பாரா, பிடிக்கிறதுக்கு இப்படி பிடிக்கிறாம நல்லா இருக்குதுயா. சில இடத்துல எல்லாம் 50 ரூபாய் ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ஆசாசியா. அதை பார்த்தோன்னா கை இத்தினோண்டு இருக்கும், நல்லா நல்லா இந்த சைஸ்ல தான் இருக்கும் ரெண்டுமே. எவ்வளோ பெரிய பீட்சாடா எப்பாடே, அப்படியே ஜூஸியா. இது அப்படியே வாயில போனா என்னத்துக்கு ஆகும். ஆனா இது ஒரே வாயில போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது 4ஆம் அடிச்சு வாய்க்குள்ள போட்டாதான் உண்டு. இந்த மாதிரி பரோட்டா நல்லி இந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னா இந்த ஏரியாலாம் நான் போக மாட்டேன். போனா இந்த ராயப்பேட்டா, 1000 லைட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம அண்ணா நகர் கூட இல்லை, ராயப்பேட்டா. இந்த சிக்கனு, இந்த பீஃபு, அது ஃப்ரை எல்லாம் போட்டு தருவானுங்களே, பெரிய பெரிய கடையா கூட இருக்காது. அதெல்லாம் வந்துட்டு ஏதோ ரோடு சைட்ல தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோன்னா சொர்க்கண்டா ஏழை. என்னடா அது, தார் சுத்தி மாதிரி இருக்கடா. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. எனக்கு அந்த கறி நல்லா இருக்குமாலாம் தெரியல, ஆனா அந்த மசாலா சூப்பரா இருக்கும்ட்டு பார்த்தாலே தெரியுது. இதெல்லாம் கூட இல்ல, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என் கூட வந்துட்டு ஒரு 5-6 பேர் வந்துட்டு வெஜ்ஜு சாப்பிட்ற பசங்க தான் சுத்திட்டு இருப்பானுங்க. எங்க வெளில போனாலுமே இல்ல, நான் எப்ப சொல்றது, நான் ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் ரைஸ், அந்த மாதிரி எதுனா சொல்லுவேன். எனக்கு மோஸ்டா 2 தான் பிடிக்கும், பிரியாணி இல்லைன்னா சிக்கன் ரைஸ். இது ஆல்டர்னேட்டிவ், இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது. நான் வரும்போது என் பக்கத்துல உட்காந்துருப்பான். பக்கத்துல உட்காந்துட்டு அண்ணா ஒரு சாம்பார் சோறணும். சாம்பார், தயிர், ரசம் இதெல்லாம் சூப்பர் செம்மையா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னால, எப்படி இந்த பிரியாணி எல்லாம் சாப்பிடுறீங்க சீனா, அப்படியே ஒரு மாதிரி நரம்பு கிரும்பெல்லாம் புடச்சிக்கிட்டு வெளில வந்தது. உனக்கு என்னடா தெரியும், பிரியாணி சாப்பிட்டு பாத்திருக்கியாடா, பிரியாணியோட அருமை தெரியுமாடா உனக்கு? டே நீ சாப்பிட்றா, அது உன் உரிமைடா. நீ சாம்பார் சாப்பிடு, தயிர் சாப்பிடு, ரசம் சாப்பிடு, என்ன வேணா சாப்பிடு. நீ என்ன தைரியம் வந்தா பிரியாணியை குறை சொல்லியிருப்ப? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், லிட்டரலா நான் பக்கத்துல சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமால மூக்க புடிக்கிற. நீ என்ன வேணா சாப்பிட்டு, ஆனா பிரியாணியை குறை சொல்லாத. டேப் விழுந்துருமோ மக்களே, டேப் விழுந்துருமோ மக்களே? ஓரளவுக்கு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். டேப் விழுந்துருமோ?